சில மாதங்களுக்கு முன்னர் உத்தரப்பிரதேச மாநிலத்துல நடைபெற்ற கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகள் விற்று கொண்டிருந்த ஏழை பெண் தான் மோனாலிசா. இளம் பெண்ணான இவரது கண்கள் பலரையும் வசீகரிக்கும் தன்மை கொண்டிருந்ததுனால கும்பமேளாவுக்கு வந்தவங்கள நிறைய பேர் இவரை பார்த்து ஆச்சரியமடைந்தாங்க. பலரும் அவருடன் புகைப்படம், வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டாங்க. இதனால மோனாலிசா பிரபலம் அடைஞ்சாங்க. அவரை பார்க்கறதுக்காகவே சிலர் கிளம்பி கும்பமேளாவிற்கு போனாங்க. மோனாலிசாவுடைய தோற்றத்துக்கு மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு வரவேற்பும் பாராட்டும் கிடைக்கும்னு இப்படியான நிலையில அவர் இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆனதுனால இவரை சினிமாவில் நடிக்க வைக்க இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா முன் வந்தாங்க. சனோஜ் மிஸ்ரா இதுவரைக்கும் 10 படங்களை இயக்கி இருக்கிறாங்க. இதுல 9 படங்கள் வெளியாகி விட்டது. 10வது படம் வெளியாக உள்ளது. இந்த நிலையில தான் இந்திய அளவுல மோனாலிசா ட்ரெண்டாக அவரை தனது படத்துடைய கதாநாயகியா நடிக்க வைக்கிறேன்னு அவரது வீட்டிற்கே சென்று அவரது குடும்பத்தினரிடமும் பேசியிருக்கிறாங்க. சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு வந்ததுனால இதனை தவறவிடக்கூடாதுன்னு சினிமாவில் நடிப்பதன் மூலமா தன்னுடைய குடும்பத்துடைய வறுமை நீங்கும்னு முடிவெடுத்த மோனாலிசா இயக்குனர் சனோஜ் மிஸ்ராவுடைய அழைப்பை ஏற்றாங்க. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள், வீடியோக்கள், புகைப்படங்கள் என அனைத்துமே வெளியாகி ட்ரெண்டானது. பலரும் மோனாலிசாவை பார்த்து பொறாமப்பட்டாங்க. கேரளாவில் ஒரு நகைக்கடை திறப்பு விழாவில் மோனாலிசா சிறப்பு விருந்தினரா கலந்து கொண்டாங்க. இப்படியான நிலையில இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தான் எங்கு சென்றாலும் மோனாலிசாவை அழைத்து சென்று தான் சந்திக்கிற மனிதர்களை அறிமுகம் செய்தும் வைத்திருக்கிறாங்க. இயக்குனர் சனோஜ் மிஸ்ராவை காவல்துறையினர் பாலியல் வழக்கு ஒன்றுல கைதும் செஞ்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் சமூக வலைத்தளங்கள்ல டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபலம் அடைஞ்சாங்க. அந்த பெண்ணுடைய தொலைபேசி எண்ணை தனது பிரபலத்துவத்தை பயன்படுத்தி வாங்கிய இயக்குனர் அவர்களுக்கு போன் செய்து மிரட்டி வரவழைச்சு, அது மட்டும் இல்லாம தனியார் ரெசார்ட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறாங்க. இதனால அந்த பெண் 3 முறை கருக்கலைப்பும் செஞ்சாங்க. அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதா ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றியிருக்கிறாங்க. மோனாலிசா தன்னுடைய காதலர் முகமது என்பவரை அண்மையில மணமுடிச்சாங்க. ஃபேஸ்புக் மூலமா பழகி காதல் மலர்ந்த நிலையில பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்க கேரளாவுடைய படப்பிடிப்புக்கு வந்த இடத்துல இருவரும் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. திருமண நிகழ்வுல கேரளா அமைச்சர் சிவன்குட்டி உள்ளிட்ட சிபிஎம் கட்சியினரும் கலந்து கொண்டாங்க. இந்த சம்பவம் பரபரப்பா பேசப்பட்ட நிலையில தற்போது அடுத்த பரபரப்பு புகாரை கூறியிருக்கிறார் மோனாலிசா. கொச்சியில பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் தன்னுடைய முதல் பட இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதா குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறாங்க. சனோஜ் மிஸ்ரா இயக்கத்துல தி டைரி ஆஃப் மணிப்பூர் படத்துல நடித்து வரும் மோனாலிசா இந்த படத்தின் படப்பிடிப்பு நேபாளம் மற்றும் டேராடூன்ல நடந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததா பத்திரிகையாளர்களிடம் கண்ணீர் மல்க கூறியிருக்கிறாங்க. சரோஜ் மிஸ்ரா ஒரு நல்ல மனிதர் அல்ல. ஓரிரு முறை இல்ல 10 முறை தவறான முறையில என்னை தொட்டாங்க. அப்போது என்னுடைய பெற்றோரும் கிட்டதான் இருந்தாங்க. அவர் தவறா தொட்டதை நான் என் குடும்பத்தினரிடம் சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா கூட என்னுடைய குடும்பத்தினர் எனக்கு ஆதரவளிக்கவில்லை. நான் பட்ட துன்பங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது. எனக்கு நீதி வேண்டும். இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா என்னிடம் பல முறை தகாத முறையில நடந்து கொண்டாங்க. ஆனா என்னுடைய பெற்றோர் இது உன்னுடைய முதல் படம்ன்றதுனால கடந்து செல்ல தான் பார்த்தாங்க. முதல் படம்ன்றதுக்காக அவர்கள் என்னை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவார்களான்னு பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. மேலும் பேசிய மோனாலிசா திரைப்படங்களின் பெயரை பயன்படுத்தி நடிகைகளாக விரும்பும் இளம்பெண்களிடம் தவறாக பேசி துன்புறுத்தி அவர்களிடம் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா கீழ்த்தரமான வேலைகளை செய்கிறாங்க. முன்பே இது தொடர்பா புகார் அளிக்க இருந்தேன். என்னுடைய குடும்பத்தினர் என்ன விடல. இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா என்னுடைய திருமணத்தை முன்வைத்து மத ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்த விரும்புறாங்க. எனக்கு வெவ்வேறு மத திருமணம் என்பதனால அது தொடர்பான தவறான தகவல்களை பரப்புறாங்க. இந்த மாதிரி இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மோனாலிசா முன் வச்சிருக்கிறாங்க.